ஸ்லீவ்ஸ்க்கு டிசைன் ட்ரேசிங் பண்ணுறது இனி பார்க்கலாம். வெல்கம் டு அல்நிஹ்மா டைரிஸ். கன்வா ப்ளவுஸ் டிசைன் ட்ரேசிங் கோர்ஸில் இன்றைக்கி டே 7. கன்வா ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் சைஸ் அப்படிங்கிறத டேப் பண்ணுங்கள். நெக் டிசைனுக்கு சைஸ் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான் ஸ்லீவ்ஸ்க்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட்ஸை இன்ச்சஸை மாற்றிக்கிறங்க. வித்து 16, ஹைட்டு 11. நாம் நெக் டிசைனுக்கு வித்து 11 ஹைட்டு 16 வச்சுருந்தோம். ஸ்லீவ்ஸுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் ஆட் கைட்ஸ் அப்படின்றது வரும். இப்போ கஸ்டம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே 0ல் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான யூனிட்ஸ் வரும். காலமில் 16, ரோவில் 11 வச்சுக்கிறோங்க. சேம் ப்ராசஸ் தான், கொஞ்சம் சேஞ்சஸ் அவ்வளோதான். ஸ்லீவ்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்னால நம்ம சிம்பிளாகவே ட்ரை பண்ணுவோம். கேலரியில் போய் டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம சேனலில் நெக் டிசைன் ட்ரேஸ் பண்ணுற வீடியோஸ் நிறைய ஆல்ரெடி போட்டாச்சு. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிறங்க. டிசைனை இப்போது டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலாம். நெக் டிசைனுக்கு ஹைட்டு வித்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இதுக்கு தேவையில்லை. அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சிடலாம். கரெக்டான சைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிசைனை லாக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அல்நிஹ்மா டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க எலிமெண்ட்ஸை டேப் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். லைன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். லைன்ஸ் எப்போயுமே ஷேப்பில் தான் யூஸ் பண்ணணும். இப்போது லைன்ஸோட வித்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். டிசைனுக்கு மேலே வச்சு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி லைனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் லைனை டூப்ளிகேட் பண்ணி 1 இன்ச்சு அப்போ ஒரு பாக்ஸ்க்கு மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸில் ஃப்ளவர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். மோட்டிவ் டிசைன் எல்லாமே கிராஃபிக்ஸில் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம இந்த கிரீடம் சிம்பிள் இருக்கிறது யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. நமக்கு இந்த ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும், சூஸ் பண்ணிக்கிட்டோம். சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான மோட்டிவ் மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃப்ளவரையே டூப்ளிகேட் பண்ணி பக்கத்தில் எல்லா ப்ளேஸ்லேயும் வச்சிடலாம். ஸ்லீவ்ஸ்க்கு இதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறனால நான் சிம்பிளாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் கொஞ்சம் அதிகமான டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரேஸ் பண்ணலாம். அகெயின் லைன் யூஸ் பண்ணி மறுபடியும் மேலே இருக்கிற டிசைனும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸோ டவுட்ஸோ உங்களுக்கு தெரியும். சேம் லைன் யூஸ் பண்ணி மேலே ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸ் டிசைனில் அன்லாக் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைல் செட்டிங்ஸில் கிளியர் கைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா பாக்ஸும் கிளியர் ஆயிரும். இப்போது இதை சேவ் பண்ணிங்கன்னா அப்படியே நம்மளுடைய கேலரிக்கு வந்துடும். நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்லீவ்ஸுக்கு செக்குடு பேட்டர்ன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.